வெல்கம் டு ஃபைலிங் பாய். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிகினர்ஸ் கைட் டு கம்பெனி ஃபார்மேஷன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, ஏன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கம்பெனிக்கு நேம் எப்படி நான் செலக்ட் பண்ண போகிறேன். நேம் அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்துக்கு ஏன் பேர் வைக்கணும், இதுதான் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். என்னோடய பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன, ரிலையன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜியோ அப்படின்னு சொல்கிறோம், சன் டிவி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நேம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், நீங்கள் எந்த நேம் எடுத்தாலும் அதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம ஈஸியாக மைண்டில் வரணும். அண்டு அது வந்து ஈஸி டு ப்ரொனவுன்ஸாக இருக்கணும். கியா ஹா அப்படின்னு ஒரு பேர் வச்சேன்னா யாருமே அதை ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாது. இதே நான் ஜியோன்னு வைக்கிறேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. டிசிஎஸ், வோடாஃபோன்னு வைக்கிறோம். ஏதோ ஒரு நேம் உங்களுக்கு எனி கம்பெனியை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக வைப்பாங்க, அட்ராக்டிவாக வைப்பாங்க, அதே நேரத்தில் ஈஸி டு ரிமெம்பராக இருக்கும். அண்ட் அது வந்து வேறொரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட நேமாக இருக்காது. இப்போ நான் இங்கே பார்க்குற தலப்பாக்கட்டின்னு ஒரு ஹோட்டல் பார்க்குறேன், பயங்கர ஃபேமஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு. அதே நேரத்தில் சென்னை ராவுத்தர் தலப்பாக்கட்டின்னு இருக்குது. இதே நேரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ தலப்பாக்கட்டி, நியூ தலப்பாக்கட்டி அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். அப்படின்னா அந்த பிராண்டு என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த தலப்பாக்கட்டி யார் ஒரிஜினல் ஓனரோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். என்னோடய பிராண்டு யூனிக்காக இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட ரெசம்பிளன்ஸாக நான் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ட்ரேட்மார்க் இருந்தால் நீங்கள் தப்பி தவறி கூட அந்த பேரை வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு அவங்களால கிளைம் பண்ண முடியும், இது வந்து என்னோடய கம்பெனின்னு கிளைம் பண்ண முடியும். அண்டு சில பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இல்லீகல் நேம்ஸ் வைப்பாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், திருடன் ஹோட்டல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறீங்க. நம்ம காமெடியில் வர மாதிரி டுபாக்கூர் ஹோட்டல்னு ஒரு பேர் வைக்கிறீங்க. அந்த மாதிரி அஃபென்சிவ் நேம்ஸ் எப்போயுமே வைக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த ஜாதி நிறைய இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பேர் வைப்போம், அதெல்லாம் வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து நாளைக்கு யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டு உங்களோட பிராண்டை காலி பண்ண முடியும். இதை நீங்கள் தப்பு திரும்ப இது பண்ணுங்கள், ரீநேம் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக நீங்கள் மாற்றும் போது மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் நேம்ஸ் அண்ட் எம்பளம்ஸ்னு நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்டு. அந்த ஆக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இப்போ விவேகானந்தர்னு ஒரு நேம் இருக்குது, காந்திஜி அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. நமக்கு ஒரு நேஷ்னல் அம்பேத்கர் இருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸ், மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இந்தியாவில் இருக்க நம்ம ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்ட் படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இம்ப்ராப்பர் யூஸ்ன்னு சொல்லி அதை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, விவேகானந்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பயங்கர பாப்புலர் நேம். அவங்க அதனால தான் வீட்டானே பேர் மாற்றிருக்காங்க. ஸோ எப்பயுமே வைக்கும்போது இந்த மாதிரி ஆக்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். அண்டு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ரிசர்வ்டு கீவேர்ட்னா என்ன, இப்போ நான் வந்து பொனிவாஸ் பேங்க் அப்படின்னு வைக்கிறேன். ஒரு பேர் இன்சூரன்ஸ் கம்பெனி, வெப் அக்ரிகேட்டர், இந்த மாதிரி ரிசர்வ்டு கீவேர்டு ஒரு 50 கீவேர்டு இருக்கும். வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இப்போ நான் வந்து பேங்க்னு வைக்கிறேன் அப்படின்னா ஆர்பிஐயோட பர்மிஷன் வாங்கணும். ஸோ ஒரு ஆக்ட்லேயுமே ஒரு நேம், ஒரு ரிசர்வ்டு கீவேர்டு இருக்கும். இந்த மாதிரி ரிசர்வ்டு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்மால் பேங்க் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆர் பேமெண்ட்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இண்டஸ்ட்ரி, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் மினிமம் 100 கோடி 200 கோடி வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரி ஏழைங்க கஷ்டம், உங்களை மாதிரி உள்ளவங்க தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட நேம் வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடது இதுதான் என்னோட நேம். ஓகே, இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் ரிசர்வ்டு கீவேர்டா இல்லையா, நேம் ரிசர்வ்டு கீவேர்டா இல்லையா, இம்ப்ராப்பர் யூஸா, இல்லை எக்ஸிஸ்டிங் நேம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு எனக்கு இல்லை அப்படின்னா நம்ம வைக்கிறோம் நேமை. இப்போ வந்து நான் ஃபர்னிச்சர் ஷாப்புன்னு ஒரு பேர் வைக்கிறேன், ஃபர்னிச்சர் மார்ட்டுன்னு வைக்கிறேன். என்ன ஆகும் அது அப்படின்னா, இது வந்து டூ ஜென்ரிக்னு சொல்லுவோம். ஜென்ரிக்னா என்ன, காமன் நேம், ஊரில் எல்லோரும் யூஸ் பண்ணுறதை நான் யூஸ் பண்ணுறேன். ரோடு அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன், ஸ்ட்ரீட்டுன்னு பேர் வைக்கிறேன், இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபர்னிச்சர் மார்ட்டுன்னு வைக்கிறேன், மளிகை கடைன்னு வைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது நல்லா இருக்குமே தவிர மக்களோட மைண்டில் வந்து அது பெருசாக ரீச் ஆகாது. அப்போ ரீச் ஆகணும்னா என்ன பண்ணணும், யூனிக்காக இருக்கணும். யூனிக்னா ஜென்ரிக்காக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களால் பிராண்ட் பில்டிங் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேர் அப்படிங்கிறதா உங்களோட தலையெழுத்து, இந்த பிஸ்னஸோட இந்த தொழிலோட தலையெழுத்து. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. Again, thank you so much and welcome to FilingPoint. இது பிகினர்ஸ் கைட் டு கம்பெனி ஃபார்மேஷன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.